ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகு சீரியலில் சுரேஷ் மதியை புரிஞ்சுக்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. மலரும் பாக்கியராஜும் பார்த்தீங்கன்னா பீச்சில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. அப்போ மலர் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் கிட்ட வாங்க தண்ணியில் போய் விளையாடலாம் அப்படின்றாங்க. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா இல்லை மலரி நீ மட்டும் போ, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அட வா பாக்கியராஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாலியாக தண்ணியிலலாம் விளையாடி முடிச்சுட்டு வராங்க. மலர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் நெஞ்சிச்சுங்க அப்படின்றாங்க. தண்ணியில் விளையாடினா என்ன பண்ணுறது, ட்ரெஸ் நினையாம அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்கிறாங்க. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பார்க்குறாங்க. என்ன பார்க்குற பாக்கியராஜ் அப்படின்றாங்க. இல்லை யாராச்சும் சுண்டல் இது வச்சுருக்காங்களான்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டைமில் யார் பாக்கியராஜ் சுண்டல் வித்துன்னு இருப்பா, நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலர் சொல்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் ஃபீலிங்காக சாங்ஸ் கேட்டுன்னு இருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ரேவதி அழுந்துன்னு இருக்காங்க. இங்கே பாக்கியராஜ் மலர்கிட்ட சரி ஓகே வேற எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ மலர் பார்த்தீங்கன்னா பல நாள் ஆசையில் ஒரு ஆசை நிறைவேறிச்சு பாக்கியராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி பாக்கியராஜே சொல்கிறாரு. இந்நேரத்துக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. ஒரு இடத்துல இருக்குது, வா போகலாம், அங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் மலரை கூப்பிட்டு வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. என்னங்க டைம் ஆயிடுச்சா, மூடிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. இல்லை 3 மணி வரையும் இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ எல்லாரும் நம்மள மாதிரி வீட்டில் யாருக்கும் சொல்லாமல் தான் வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. இல்லை அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படியெல்லாம் இருக்காது, வா அங்கே போய் சாப்பிட்டு வரலாம், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரும் சொல்கிறாங்க. சரி மலரே உனக்கு வேண்டியதை நீயே ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலரே அவங்களுக்கு வேணுன்றதை ஆர்டர் பண்ணுறாங்க. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா என்ன மலர் கொஞ்சமாக ஆர்டர் பண்ணியிருக்க போதுமா அப்படின்றாங்க. இது போதும் அப்படின்றாங்க. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா சரி நானே இலையில வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜ் இலையில வைக்கிறத பார்த்த மலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மலருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ரேவதி ஞாபகம் வந்துடுது. ஏங்க ரேவதி தங்கராஜ் அண்ணக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு வந்தேன்னு தானே சொன்னான் அப்படின்றாங்க. இல்லை அவர் வந்து ரேவதியை கூப்பிட்டு போக வந்தபோது பார்த்தீங்கன்னா அவரோட ரியாக்ஷனே சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் சுருதியை வேற பேசிட்டாங்க. அதுக்கு ஸ்ருதிக்கு வந்து ரேவதி சப்போர்ட் பண்ணி பேசிட்டா, ஏதாச்சும் வீட்டில் சண்டை போட்டு இருப்பாரோ என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்காது, நீயே அதெல்லாம் நினச்சி டென்ஷன் ஆகுற, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் தானே, அதெல்லாம் விட்டுரு, ரேவதிக்கு நம்ம காலையில் கால் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சுரேஷ் வந்துடுறாங்க. வந்துட்டு மலருக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ பாக்கியராஜ் கிட்ட இருக்குது மலரோட ஃபோனு. என்னோட ஃபோனா அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. சுரேஷ் தான் கால் பண்ணுறான், வீட்டுக்கு வந்துட்டானே என்னன்னு தெரியலையே அப்படின்றாங்க. ஃபோனை எடுக்காமலே இருக்காங்க. என்ன அண்ணி ஃபோனை எடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ஒரு பக்கம் திரும்பவும் பண்ணுறாங்க. திரும்பவும் மலர் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கல. அப்புறம் கதவை தட்டுறாங்க சுரேஷ். இங்கே மலர் பார்த்தீங்கன்னா மதிக்கு கால் பண்ணுறாங்க. மதி பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணிவிட்டு என்னக்கா வந்துட்டிங்களா, கதவு ஓப்பன் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மதி நான் வரல, சுரேஷ் தான் கால் பண்ணுறான், நான் எடுக்கல, வெளியே இருப்பான் போல், நீ போய் டோரை ஓப்பன் பண்ணிவிடு அப்படின்றாங்க. சரிக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுரேஷ் டோரை தட்டின்னு இருக்கும்போதே மதி வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. இல்லை அன்னைக்கு தான் கால் பண்ணேன், அண்ணி எடுக்கல, அதனால தான் கதவு தட்ட வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, என்ன எவ்வளோ நேரம் தூங்கலையா நீ அப்படின்றாங்க. இல்லை தூங்கலை, ஆமாம் டைம் வேறு லேட் ஆயிடுச்சு, அதனால தான் அண்ணி தூங்கியிருப்பாங்க போல் அப்படின்றாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ சுரேஷ் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு வந்துட்டேன், எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேணாம், சரி நான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்றீங்களா என்னன்னு நான் கேட்கவே இல்லையே, நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்கன்றாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா அமைதியாக உள்ளே போயிடுறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா டோர் லாக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போன சுரேஷ் பார்த்தீங்கன்னா பாப்பாவை பார்த்துட்டு என்ன பாப்பா இங்கே படுத்துருக்கு அப்படின்னு சொல்லி மதியை கேட்குறாங்க. மதி பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க அம்மாவுக்கு தலைவலின்னாங்க, அதுதான் நான் கூப்பிட்டு வந்து படுக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுரேஷ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா பாப்பாவை தட்டினே பாப்பாவோட பக்கம் படுத்துக்குன்னு தட்டின்னு இருக்காங்க. சுரேஷும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாப்பாவை தட்டுறாங்க. பாப்பா சாப்பிட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி மதியம் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்லேருந்து
பாக்கியராஜையும் மலரும் பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க. சரி மலரு வேற எங்கேயாச்சும் போகணுமா அப்படின்றாங்க. இல்லை வீட்டுக்கே போகலாங்க அப்படின்றாங்க. இல்லை பிளாக் காப்பி ஐஸ்கிரீமு அதெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொன்னேன், வீட்டுக்கு போகலான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் கேட்குறாங்க. இல்லை அத்தை இது எந்திரிச்சிட்டு என்னை கூப்பிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், மதியம் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் காப்பி குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் உட்காரு அப்படின்ட்டு கிளம்புறாங்க. பிளாக் காப்பி குடிச்சிக்கினே பார்த்தீங்கன்னா மலரு ஏங்க நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்றாங்க. ஆம் மலரு எடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீயே எடுன்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்துட்டு ஸ்டேட்டஸ் போட்டுங்களாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போடு போடு, மாப்பிள்ளையோட நம்பரையும் அம்மாவோட நம்பரையும் ஆட் பண்ணிவிடு, மற்றவங்க யாரும் பார்த்தாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. அதை தானே பார்த்தேன் தைரியமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன், ஆனால் இப்போ பாரு அண்ணாவும் அத்தையும் பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிற அப்படின்றாங்க. சரி என்ன பண்ணுறது, பிரச்சனை ஆகிடும்ல மலரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்கிறாங்க. சரிங்க எங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோட்டோ அமுச்சு வைக்கவா அப்படின்றாங்க. அமுச்சு வையின்றாங்க. சரி அம்மா தூங்கிட்டுப்பாங்க, நான் தம்பிக்கு அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அனுப்பு மலரு அப்படின்றாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அமுச்சிட்டு ஒரு டிக் தாங்க ஆயிருக்கு, அவன் தூங்கியிருப்பான் போல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் தங்கராஜ் என்னங்க இப்படி ஸ்டேட்டஸ் போட்டுருக்காரு அப்படின்றாங்க. ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இவர் ரேவதி கிட்ட ஏதாச்சும் சண்டை போட்டு இருப்பாரா, ஏதாச்சும் சண்டை போட்டால் தான் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியராஜும் சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம் வீடு, நம்ம காலையில் ஃபோன் பண்ணி ரேவதி கிட்ட பேசிக்கலாம், சரி இப்போ கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்துன்னு இருக்காங்க. இந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம அடுத்த வர எபிசோடில் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள்.